இளையராஜான்ற நபர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை அல்ல இது. குறிப்பா ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதலை தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஜியர் அது வரைக்கும் கூட கூட்டு போறவரு கரெக்டா கருவறைக்குள்ள இருந்து நிப்பாட்டாம அங்க நடக்கிற பிரச்சனை என்ன? இந்த ஜியர்கள்னா யாரு? இன்னைக்கு எந்த உழைப்பும் இல்லாம இந்த சனாதனத்தை உலகம் முழுக்க பரப்புறதுக்கும் இந்தியாவில் சனாதனத்தை உயர்த்தி பிடிவதற்கும் இன்னும் இந்த தீண்டாமைக்கு மிக முக்கிய புள்ளிகளா இந்த ஜியர்கள் இருக்கிறாங்க. இளையராஜா மீது தீண்டாமை நடக்கப்பட்டுச்சா இல்ல ஜியர் அவரை சரியா அணுகிறாரா அப்படின்றது பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் சமூக ஊடகத்துல இந்த கருத்து எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாமி தரிசனம் பண்றதுக்கு ஜியரும் அவரும் ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடந்து போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா கருவறைக்கு உள்ள போறதுக்கு மண்டபத்தை கிராஸ் பண்ணி போறதுதான். இளையராஜாவும் பேசிட்டே போனாரு, ஜியரும் பேசிட்டே போனதுனால ரெண்டு பேருக்கு தெரியலன்ற போது ஜியர் தான் நிப்பாட்டி தடுக்கிறாரு. இல்ல நீங்க இது வழியா வரக்கூடாது, வேற வாசல்ல வாங்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு சமூக ஊடகத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. குறிப்பா இந்த கருவறையை புனிதமா பார்க்கக்கூடிய இவர்கள் அந்த சொன்ன ஆன்மீக வழிபடி இந்த பார்ப்பனர் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் கருவறைக்குள்ள எத்தனை, குறிப்பா பாலியல் இஷ்யூ முதற்கொண்டு இன்னைக்கு கருவறைக்குள்ள நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அது மட்டுமா கிடையாது, கோயிலோட நகைகளையும் கோயிலோட சொத்துக்களையும் இன்னைக்கு அபகரிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட புனிதம் ஒன்றம் தான் இந்த கருவறையா இன்னைக்கு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையும் நான் பார்க்கணும். இன்னைக்கு இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு. அங்க ஆக்சுவலா ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அதுல கலந்துட்டு சாமி தரிசனம் பண்ண போயிருக்காரு. கூடவே ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஜியர் அவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி தரிசனத்துக்கு போறாங்க. அந்த போற இடத்துல அவர் கருவறைக்குள்ள போனதுல ரெண்டு பேருக்கு நடந்த இஷ்யூ அது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்பட்டிருக்குது. குறிப்பா இளையராஜா மேல தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பினரும், இன்னொரு பக்கம் இளையராஜா பின்புலத்தை வச்சுட்டு அவருக்கு இதெல்லாம் தேவைதான் சரிதான் அப்படின்ற மாதிரி பல பேர் தங்களோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம இன்னைக்கு அதை எதை பத்தி பார்க்க போறோம், குறிப்பா அங்க தீண்டாமை நடந்ததா இல்ல அங்க வேற என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத இந்த வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாறன். ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சியில என்ன நடந்துச்சு, இளையராஜா எந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில இந்த மார்கழி நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு இசை நிகழ்ச்சி தான் அவர் வந்திருக்கிறாரு. கூடவே ஹைதராபாத் ஜியரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மேடையில தான் கலந்துருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா அந்த நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி இல்ல அவர் இந்த மாதிரியான எம்பியோ இல்ல விஐபிஸ் வரும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கிற நடைமுறை அப்படின்றத அங்க இருக்க அலுவலகர் விளக்குறாரு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான விஐபிகள் வரும்போது கூடவே இந்த கோயிலோட மரியாதை அனைவருக்கும் செலுத்தப்படும். அதே மாதிரிதான் அவர் எம்பி அப்படின்ற முறையில அவருக்கும் முறையான மரியாதை தான் நாங்க செலுத்தணும். ஆனா எங்க பிரச்சனை வருது அப்படின்றத அவங்க விளக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சாமி தரிசனம் பண்றதுக்கு ஜியரும் அவரும் ஆல்ரெடி முன்னாடியே ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடந்து போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே கரெக்டா கருவறைக்கு உள்ள போறதுக்கு மண்டபத்தை கிராஸ் பண்ணி போறதுதான் சொல்றது அந்த பிரச்சனை வருது. இளையராஜாவும் பேசிட்டே போனாரு, ஜியரும் பேசிட்டே போனதுனால ரெண்டு பேருக்கு தெரியலன்ற போது ஜியர் தான் நிப்பாட்டி தடுக்கிறாரு. இல்ல நீங்க இது வழியா வரக்கூடாது, வேற வாசல்ல வாங்க அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு சமூக ஊடகத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே நிகழ்ச்சியில தான் கலந்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேமா தான் வந்துட்டு இருக்காங்க. கருவறைக்கு உள்ள போறதுலதான் அவர் தடுத்து நிறுத்தி வெளியில வர்றாங்க. அதுதான் பின்னாடி சமூக ஊடகத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது சமூக ஊடகத்துல ரெண்டு விதமா பேசப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் இளையராஜா மீது தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த ஜியர் அவரை கருவறைக்கு உள்ள வராம தடுத்திருக்கிறாரு அப்படின்றத ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த கோயில் நிர்வாகம் இல்ல அங்க தீண்டாமை இல்ல, அவர் முறையா நாங்க மரியாதை செலுத்துறோம், இளையராஜாவுக்கு மரியாதை செலுத்தி இதுக்கான வழிமுறையை தான் ஜியர் சொன்னாரு, அங்க அவர் வலுக்கட்டாயம் எங்கேயும் நடத்தல, சமூக ஊடகத்துல திருச்சி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட நிர்வாகம் ஒரு அறிக்கை விட்டுறாங்க. இது ரெண்டுல நாம என்ன பரிசீலிக்க போறோம், இளையராஜா மீது தீண்டாமை நடக்கப்பட்டுச்சா இல்ல ஜியர் அவரை சரியா அணுகிறாரா அப்படின்றது பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் சமூக ஊடகத்துல இந்த கருத்து எப்படி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இளையராஜா அவரோட கருத்து இல்ல அவரோட கொள்கை, அவர் எப்பேற்பட்ட நபர்ன்றது நாம ரெண்டாவது பரிசீலிக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் மேல இப்படி ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதுமே அவர் மேல இன்னைக்கு சேறு அள்ளி பூசுற மாதிரி சமூக ஊடகத்துல அவருக்கு எதிரான நடவடிக்கை. குறிப்பா பல மீம்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. அவரை இளையராஜா போயிட்டே இருக்கும்போது பூணூல் மட்டும் இருந்தாதான் உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினரும், இன்னும் அவர் மேல வக்கரத்தை செலுத்துற மாதிரி பல பேரும் அவருக்கு எதிராக சமூக ஊடகத்துல
நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் நீ கருவறைக்கு போக முடியாது அப்படின்ற கருத்துக்களை வந்து சமூகத்தை வந்து நீ பரப்பிட்டு இருக்காங்க. அப்படி அது ஏற்புடையதா? அது கிடையாது. உண்மையான நீதியோ இல்லை பின்பா ஒடுக்கப்பட்ட நேரத்துல யார் பக்கம் நாம நிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இளையராஜா பக்கம் தான் நிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டாண்டு காலமா கருவறைக்குள்ள நடக்கப்படுற இந்த தீண்டாமைக்கு எதிராக தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட நாட்டுல இன்னைக்கு ஒருத்தர் மேல தீண்டாமை கடைபிடிக்கப்படுதுன்னா அவரோட பின்புலத்தை நம்ம பார்க்க கூடாது. அவர் என்ன சமூக பின்னணியில் இருக்காரு, இன்னைக்கு குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூக பின்னணியில இளையராஜா இருக்கிறதுனால நாம அவருக்கான ஒரு ஆதரவு குரலா தான் இருக்கும். ஆனா அவரை கலாய்க்கிறதோ இல்ல அவர் மேல இருக்கிற முன்னாடி இருந்த கருத்தை வச்சுட்டு இன்னைக்கு அவர் மேல ஒரு தீண்டாமை நடவடிக்கை அங்கீகரிக்கிற மாதிரி போடுற மீம்ஸ்கள் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்றதே சொல்லிக்கிறோம். இன்னொரு பக்கம் இளையராஜா பத்தின மதிப்பீடு நம்மளுக்கு பல பேரா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் மேல நடத்தப்பட்ட இந்த தீண்டாமைக்கு மிக முக்கியமான நபர் வந்து அந்த ஜீயர். அப்போ இந்த ஜீயர்கள்னா யாரு? இன்னைக்கு எந்த உழைப்பும் இல்லாம இந்த சனாதனத்தை உலகம் முழுக்க பரப்புறதுக்கும் இந்தியாவில் சனாதனத்தை உயர்த்தி பிடிவதற்கும் இன்னும் இந்த தீண்டாமைக்கு மிக முக்கிய புள்ளிகளா இந்த ஜீயர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு RSS-ஓட இந்த இந்து மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள், தீண்டாமையின் அடிப்படையில் சமூகத்தை பிரிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஜீயர்கள். அப்ப அப்பேற்பட்ட ஜீயர் இன்னைக்கு ஒரு தீண்டாமை வந்து கடைபிடிச்சுக்கானா அவரை தான் கண்டிக்கணுமே ஒழிய இன்னைக்கு இளையராஜா மீது சேரலி பூசுறது எந்த ஒரு நீதியும் கிடையாது. அது மிகப்பெரிய அநீதி. இளையராஜா மீது நடத்தப்பட்ட இந்த தீண்டாமை என்பது இளையராஜா என்ற தனி நபர் இல்ல. அவர் பல்வேறு கருத்துக்களோ இல்ல பல சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இளையராஜா என்ற நபர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை அல்ல இது. குறிப்பா ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதலை தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஜியர் அது வரைக்கும் கூட கூட்டு போறவரு கரெக்டா கருவறைக்குள்ள வந்து நிப்பாட்டானா அங்க நடக்கிற பிரச்சனை என்ன? ஆண்டாண்டு காலமா கடைபிடிக்கப்படுற குறிப்பா கருவறையில் நடக்கப்படுற இந்த தீண்டாமை தான் காரணமே தவிர இளையராஜான்ற நபர் கிடையாது. எனவே நாம் பாதிக்குள்ளானது இளையராஜாவா பார்க்க கூடாது. தலித் மக்களாகவும் ஒடுக்கப்பட மக்களாக இருக்கக்கூடிய அவர் பக்கம் நிக்கிறதா சரியான நடவடிக்கையா இருக்கும். அப்போ இந்த இன்சிடென்ட் எங்க நடக்குது குறிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது. குறிப்பா பெரியார் இந்த பார்ப்பன எதிர்ப்பு கொண்ட பல்வேறு மரபு கொண்ட தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட தீண்டாமை தொடர்ந்து கொண்டே இருக்குதுன்னா அதெல்லாம் நம்ம பரிசீலிக்கணும். கட்டாயம் இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானமா தான் கருதப்படுது. இப்பேற்பட்ட சமூகத்துல தன்னை விஐபியா வந்து உயர்ந்துட்டு இருக்கிற நபருக்கே இந்த நிலைமைன்னா இன்னும் கீழ்மட்டத்துல இருக்க தலித் மக்களோ இல்ல ஒடுக்கப்படுற மக்களோ இன்றைய வரைக்கும் கோயிலுக்குள்ள போக முடியல, கருவறைக்குள்ள போக முடியாத இந்த தீண்டாமை கட்டாயம் நாம் பேசப்பட வேண்டியது. இன்னைக்கு ஒடுக்கப்படுற மக்கள் இருக்காங்கன்னா நாம அனைவரோட குரலும் அவங்க பின்னாடிதான் இருக்கணும். ஆண்டாண்டு காலமா இந்த அடிமைத்தனத்தையும் ஏத்துக்கிட்டு தன்னை பழக்கப்படுத்திக்கின்ற நிலையில இருக்கிற அந்த மக்களை விடுதலை பெற செய்யணும்னா அதற்கான குரலை பிற சமூக மக்களும் இதுக்கு எதிரான குரலை வந்து கொடுக்கணும். குறிப்பா இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக பிற சாதியினரும் இதுக்கு எதிரான குரலை வந்து கொடுக்கணும். அதுதான் சரியான நீதியா இருக்கணும். அந்த அடிப்படையில தான் இந்த இஷ்யூவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பா இந்த இளையராஜா இஷ்யூ மட்டும் கிடையாது, அர்ச்சகர் நியமனம் இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் நியமனம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 707 அர்ச்சகர் வந்து தங்களை வந்து அர்ச்சகராக பயிற்சி பெற்று தேர்ச்சியும் பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லா கோயிலுக்குள்ளேயும் கருவறைக்குள்ளேயும் போய் சாமியை வந்து தங்களால அர்ச்சனை செய்ய முடியுதா அப்படின்னா அந்த நிலை இன்னும் உருவாகல. இதே தான் அன்னைக்கே பெரியார் தன்னோட நெஞ்சில குத்துன முல்லா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது இன்ன வரைக்கும் தமிழகத்துல நீடிக்குன்னா அதை நாம கட்டாயம் வந்து தவிர்க்கணும்ல. இந்த தீண்டாமை வந்து உடைக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில இந்த இஷ்யூ நம்ம பார்க்கணும். இது வெறும் இளையராஜாவுக்கு நடந்த தீண்டாமை கிடையாது. இன்னும் பின்னாடி போய் பார்த்தோம்னா இது கருவறை தீண்டாமை நடக்குது. அந்த கருவறை தீண்டாமைய பெரியார் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த தீண்டாமை ஒழிக்கப்படும் வரை என்னோட நெஞ்சில வந்து இந்த முள் வந்து தத்திக்கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த விஷயம் நம்ம பார்க்கணும். குறிப்பா இந்த கருவறையை புனிதமா பார்க்கக்கூடிய இவர்கள் அந்த சொன்ன ஆன்மீக வழிப்படி இந்த பார்ப்பனர் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் கருவறைக்குள்ள எத்தனை, குறிப்பா பாலியல் இஷ்யூ முதற்கொண்டு நீ கருவறைக்குள்ள நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. அது மட்டுமா கிடையாது, கோயிலோட நகைகளையும் கோயிலோட சொத்துக்களையும் இன்னைக்கு அபகரிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட புனிதம் ஒன்றம் தான் இந்த கருவறையா வந்து இன்னைக்கு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேணும். இது இளையராஜாவுக்கு நடந்த பிரச்சனையா இருந்தா கூட அவரு இது பத்தியான ஏதாவது கருத்து சொல்லுவாரா, இல்ல இங்க நடக்கப்பட்ட இந்த சுயமரியாதைக்கு எதிரான நடவடிக்கைக்கு எதிராக அவர் ஏதாவது கண்டனம் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. ஆனா இருந்தா கூட நாம் அனைவரும் சுயமரியாதை கொண்ட நபர்களா இருக்கிறதுனால இதை கட்டாயம் நம்ம பேச வேண்டி இருக்குது. ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்படுற இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் நம்மளோட குரல் வந்து ஒலிக்கணும். இது இளையராஜாக்கு நடத்தப்பட்ட அநீதி கிடையாது, இளையராஜாக்கு நடத்தப்பட்ட தீண்டாமை கிடையாது. நம்ம மேல் நடத்தப்பட்ட குறிப்பா தமிழகத்துக்கு ஏற்பட்ட தீண்டாமையை தான் நாம பார்க்கணும். குறிப்பா இந்த தீண்டாமையோ இல்ல இந்த பார்ப்பனருக்கு எதிரான நடவடிக்கையோ எங்க ஒழிச்சாலும் இந்த RSS கும்பல் முதல்ல வருவாங்க.
அந்த அடிப்படையில் சனாதனத்தை ஒழிக்கும்னு சொல்லி உதயநிதி போன ஆண்டு பேசினா கூட அதற்கு எதிராக யூபியில வழக்கு போடுறாங்க. அந்த அடிப்படையில் சனாதனமோ இல்ல இந்த பார்ப்பனுக்கு எதிரான குரலை தமிழகம் ஏன் இன்னும் கம்மி பண்ணிட்டு இருக்குது. இப்ப இன்னும் குறிப்பா பேசணும் அப்படின்னா, இளையராஜாவை இந்த நேரத்துல ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இது ட்ரோல் பண்ண விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய ஒரு தீண்டாமையை வெளிப்படுத்துற சம்பவமா இருக்குது. அந்த அடிப்படையில ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் இளையராஜாவோட பின்புலமோ அவர் எந்த சித்தாந்த அடிப்படையில் இருக்கான்ற நம்ம பரிசீலிக்க கூடாது. நாம இந்த நேரத்துல பரிசீலிக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த தீண்டாமையை தான் பார்க்கணுமே ஒழிய அவரை மேல ட்ரோல் பண்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அந்த அடிப்படையில் இளையராஜாவின் மீது நடத்தப்பட்ட இந்த தீண்டாமைக்கு எதிராக தமிழக மக்களாகிய நாம் அனைவரும் குரல் கொடுக்கணும். இந்த கருவறை தீண்டாமையை ஒழிக்கும் வரை, பெரியார் சொன்ன அதே நெஞ்சில் தத்த முள் ஒழிக்கப்படும் வரை நாம் அனைவரும் சனாதனத்தை ஒழிப்போம், இந்த கருவறை தீண்டாமை ஒழிப்போம் என அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான நீதியாக இருக்கும்.